பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன் ஆசையை குறித்து. ஏன்னா மனித வாழ்க்கையில் ஆசைதான் எல்லா துன்பத்திற்கும் காரணம் என்று புத்தர்பிரான் சொன்னதை நாம் படித்திருக்கலாம். எல்லா துன்பத்திற்கும் காரணம் ஆசை. ஆசை அளவோடு இருந்தால் ஆசீர்வாதம் அளவுக்கு கூடக்கூடாது. எனக்கு அன்பாலே பலவிதமான ஆசைகள் இந்த பூமியில் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஆதாமியாவாளுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன ஆசை? ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை செய்யணும். என்ன காரணம்? ஒரு ஈகர்னஸ். ஒருவன் வந்து சொன்னான், ஏதாவது உன்னை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? ஆமாம். ஏன் சொன்னார் தெரியுமா? நீ அவரை போல் மாறிடக்கூடாதுல்ல, அதான் பொறாமை. நீ சாப்பிட்றதுனால அவளை போல மாறுவ அப்படின்னா அந்த ஈகர்னஸ் வந்த உடனே, ஈர்ப்பு தன்மை வந்த உடனே அதை பார்த்தால் கண்களுக்கு ஐயா பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. புசிப்புக்கு ஏற்றது போல தெரிஞ்சு, பார்வைக்கு அருமையாக இருந்துச்சு. உடனே பறித்தாள், புசித்தாள், தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், தன்னுடைய மேன்மை இழந்தாள். சில நேரங்களில் ஆசையினால் நமக்கு இருக்கிற மேன்மைகளை இழந்துடக்கூடாது. அநேக நேரங்களில் நம்ம இது யோசிக்கிறதுல அப்புறம்தான் உட்காந்து யோசிக்கிறோம். எவ்வளவு பெரிய மனுஷனும் சரி. யோபு, உங்களுடைய வேதத்தை அப்படியே திருப்பிக் கொள்ளுங்க. யோபுவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம். பழைய ஏற்பாட்டில் யோபுவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை எல்லாரும் தேடி எடுத்து கையில் வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாம் தேடி எடுக்கிற வரைக்கும் அல்லேலூயா. திருக்கரத்தா தாங்கி அம்மை திருச்சித்தம்போ நடத்திடுமே, கொய்யவன் கையில் கழிமண்ணா அல்லதிலமோ வரைந்திடுமே. திருக்கரத்தா தாங்கி அம்மை திருச்சித்தம்போ நடத்திடுமே, கொய்யவன் கையில் கழிமண்ணா அல்லதிலமே வரைந்திடுமே. குயவன் கையில் கழிமண்ணா அல்லதிலமே வரைந்திடுமே. திருக்கரத்தா தாங்கி அம்மை திருச்சித்தம்போ நடத்திடுமே, குயவன் கையில் கழிமண்ணா அல்லதிலமே வரைந்திடுமே. குயவன் கையில் கழிமண்ணா அல்லதிலமே வரைந்திடுமே. உள்வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். திருக்கரத்தா தாங்கியவை திருச்சித்தம்போ நடத்திடுமே, குயவன் கையில் கழிமண்ணா அல்லதிலமே வரைந்திடுமே. உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக என்னை நடத்தும். என்னோடு சேர்ந்து நீங்களும்
எல்லாம் திருப்பி இருப்பீங்க. யோபுவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 9வது வசனம். பெரியோர் எல்லாம் ஞானிகள் அல்ல. நல்ல கவனிங்க, பெரியோர் எல்லாம் ஞானிகள் அல்ல, முதியோர் எல்லாம் நீதியை அறிந்தவர்களும் அல்ல. இத முதல்ல மனசுல வச்சுக்கணும். வயசாயிடுச்சுமோ ஆனால் வந்தீங்கன்னா கடைசியில் தவறா போயிடும். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சரி, வயது முதிர்ந்தவர்கள் கூட பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிற காரியத்தை பார்க்கிறோம். வயதான பாட்டியம்மா தனக்கு கொஞ்சம் மகிழ வேண்டிய பிள்ளை வயசில் இருக்கிறது. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காரியங்களை கேள்விப்படும் போது படித்தவங்களாக இருக்கிறாங்க. பெரியோர்லாம் பார்க்கறதுக்கு நல்ல ஆட்கள் மாற்றிடுவாங்க. ஞானி நினச்சிடாதீங்க. சாலமோன் பெரிய ஞானி தான். ஆனால் அவன் என்ன செய்தான்? ஆண்டவர் சொன்னதை அப்படியே மீறி நடந்தான். ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தார்? அந்நிய ஸ்திரீகளுக்கும் இருதயத்தை என்ன செய்யாத, சாய்க்காத. என்ன அவங்க உன்னை திசை திருப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். ஆனால் அவன் என்ன செய்தான்? அநேக ஸ்திரீகள் அவனுடைய வாழ்க்கையில் 1000 700 + 300 தன் வாழ்க்கையில் சீர்கட்டு போனதற்கு அவ்வளவு பெரிய ஞானத்தில் உள்ளவன் ஒரு அற்ப காரியத்தில் விழுந்து போகிறான். எனக்கு அன்பார்களே, நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஆசை அளவோடு இருக்கணும். நான் உங்களோடு போன செய்தியில் பேசுகிறேன். ஒரு வாலிபன் தன் வீட்டை விட்டு கிளம்பி போகிறான். இதை தன் வீட்டிலிருந்து ஒரு மனிதன் பார்க்கிறான். ஜன்னல் அருகே நின்று பார்த்து கொண்டிருக்கிறான். அதை கவனிக்கிறான். அப்படி கவனிக்கும் போது ஒரு புத்தியீன வாலிபன் சாயந்தர நேரம், மாலை நேரம், சூரியன் அஸ்தமிக்கிற நேரம், அந்த நேரத்தில் அவர் அப்படியே நடந்து போகிறார். போகிற வழியில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் இருக்கிற பெண் அவனுக்கு எதிர்பட்டு அவன்கிட்ட பேசுகிறா. என்ன பேசுகிறா? நெடுநாளாய் உன் முகத்தை ஆவலோடு தேடினேன். ஏன்னா நம்மளும் இன்னைக்கு தேடுறோம், எல்லாத்தையும் தேடுறோம். நான் பாடுறோம்ல, எங்கே அலல்லோயா எங்கே தேடுமே, நான் எங்கே தேடுமே, எங்கே தேடுமே, நான் எங்கே தேடுமே, நேசரேசுவை நான் எங்கே தேடுமே, என் நேசரேசுவை நான் எங்கே தேடுவே. உன்னத ராஜனே ஆயன் உத்தம நேசனே, உன்னத ராஜனே ஆயன் உத்தம நேசனே, உனது அல்லாதே ஆயன் உள்ளம் உருகுதே, உனது அல்லாதே ஆயன் உள்ளம் உருகுதே. எங்கே தேடுவே, நான் எங்கே தேடுவே, எங்கே தேடுவே, நான் எங்கே தேடுவே, நேசரேசுவை நான் எங்கே தேடுவே, நேசரேசுவை நான் எங்கே தேடுவே. எனக்கு கண்பார்களை தேடுறான் மனுஷன். இந்த மனுஷன் தேடி போகலை, ஆனால் தேடி வருது. இவன் சும்மா தான் போயிட்டு இருக்கிறான். பேசி ஆடை ஆபரணம் தரித்த ஒரு தந்திர மனமுள்ள ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டு அவனை என்ன செய்யறா? அவள் அவனை பிடித்து, ஒரு பெண் ஆணத்துடனே தொடலாமா? அறிமுகம் இல்லாதவங்க தொடுவாங்களா? இன்னைக்கு அநேக நேரம் அதை கத்துக்கல. அநேக பாருங்க, அவன் என்ன செய்யறா? பிடிச்சு அவன் முகநானாமல் அவனை தொட்டு ஒரு வார்த்தை பேசுறான். அந்த வார்த்தையை வாசிக்க பார்க்கலாம். சமாதான பலிகள் என் மேல் சுமந்திருந்தது, இன்றைக்குத்தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன். அடே அப்பா, பொருத்தனை எதுக்கு பொருத்தனை? உபாகமத்தில் வாசிக்கிறோம் 23:21 மிக அழகா ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார். ஒன்றை நீ பொருத்தனை செய்தால் அதை செலுத்த தாமதியாதே. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு, யாருக்கு? உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் செலுத்த தாமதம் செய்யாதே. இவன் என்ன பொருத்தனை பண்றா?
சமாதான பலியம். இதுக்கு ஒரு போர்வை. சமாதான பலிகள் என் மேல் சுமந்திருந்தது, இன்றைக்கு தான் என் பொருத்தனைகளை என்ன செய்தேன்? நிறைவேற்றினேன். ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு, நான் உன் முகத்தை சந்திக்க புறப்பட்டு முகத்தை ஆவலோடு தேடினேன். எதுக்கு தெரியுமா? இவன் வாழ்க்கையை சீர்கெடுக்க. இந்த புத்தியில வாணியனுக்கு அது விளங்கல. இன்னைக்கு அநேகர் புத்தியின வாலிபர்களா, புத்தியின வாலிப பெண்களா போயிடுறோம். அதனால தான் தெரியாமல் சிறு வயதில் நான் இப்படி இருக்கணுமோ அப்படி இருக்காமல் விட்டுறோம். வாழ்க்கையில் போடுறோம் ஆசை. ஒரு கொஞ்சம் காசு கிடச்சா இன்றைக்கி இருக்க பிள்ளை இருக்குதா? ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். நான் ஒரு பெண்ணை படிக்க வச்சேன், ஃபார்மசியில் படிக்க வச்சேன். அவள் தாய் புருஷன் இல்லை, அழுதா. ஒரு நாள், ஐயா என் மகளை எப்படியாவது கொஞ்சம் ஃபார்மசியில் படிக்க வைங்க, எதிர்காலத்தில் புருஷன் இல்லாட்டாலும் நான் ஏதோ ஒரு பீடி சுற்றி என் பிள்ளைய காப்பாற்றுறேன், வேறு வழி என்னால் தெரியாது, எனக்கு கண்ணும் தெரியாது, அதனால் என் பிள்ளைய பீடி சுற்றி தான் காப்பாற்றுறேன், இவளை எப்படியாவது படிக்க வைக்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட நான் அப்படியே கண்ணீரோடு நிற்கிறேன். என் மகன் கொஞ்சமாக படிக்கட்டும், +2 முடிச்சிருக்கா, ஒரு சின்ன காரியமாக படிக்கட்டும் அப்படின்னா. நானும் நாகர்கோயிலில் இருக்கிற ஒரு ஃபார்மசியில் கொண்டு போய் அவளுக்காக பணத்தை கட்டி உங்களை போல் அநேகர்கிட்ட கேட்டு வாங்கி காணிக்கை வாங்கி கொடுத்து அவளுக்கு பரிசை கட்டியிருந்தேன். ஒரு ஸ்காலர்ஷிப் வந்துச்சு 5000 ரூபா. அதை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்தா நான் சொன்னேன், உங்கள் அம்மா கண்ணு தெரியாது, அவங்கள்ட்ட கொண்டு கொடுமா, எனக்கு வேண்டாம் இந்த பணம், உங்கள் அம்மாட்ட கொண்டு கொடு. ஏன்னா அவங்க ஒவ்வொரு நாளும் உன்னை கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு இடத்துல போய் இலை வாங்கிட்டு வந்து அதை வச்சு ஒரு தொழில் பண்ணி வேறு வழி இல்லாமல் புருஷன் இல்லாமல் உன்னை வளர்த்துருக்காங்க, இதை கொண்டு கொடுன்னு. ஆனால் அவன் என்ன பண்ணா தெரியுமா? அந்த 5000 எடுத்துக்கிட்டு கூட படிக்கிற பையனோட சுத்தம் ஓடி போயிட்டான். ஓடி போய் கடைசியில் இன்றைக்கி வாழ்க்கை பார்த்திங்கன்னா படிப்பும் இல்லை, படிப்பும் இழந்துட்டா, தனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல மேன்மை இழந்து இல்லை புலம்பிகிட்டு இருக்கா. என்ன பிரயோஜனம்? எப்போவுமே காலத்திற்கு காத்திருக்கணும். ஏற்ற காலம் வரும் வரைக்கும் அவருடைய பலத்தை கரத்துக்குள்ள என்ன செய்யணும்? அடங்கி இருக்கணும். இன்னைக்கு அநேகர் அப்படி இல்லை. இவ பாருங்க, கல்யாணம் ஆனவங்க, அதான் எனக்கு வேதனை. கல்யாணம் ஆனவ ரொம்ப சாதாரணமாக யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்பத்தில் இருந்து அவளுக்கு குழந்தைகளோ எத்தனை இருந்துச்சு அதெல்லாம் எழுதப்படலை. புருஷன் வெளியே போயிருக்கான், அதுக்குள்ளே இப்படி ஒரு வேலை. இவனை பிடிச்சி முகம் நாணாமல் முத்தம் செய்கிறான். சமாதான பலிகள் என்மேல் சுமந்திருந்தது, நெடுநாள் இன்றைக்கு தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன். ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை ஆவலோடு தேடினேன். இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன். என் மஞ்சத்தை இரத்தின கம்பளங்கள். நல்ல கவனிங்க, படுக்கையை பற்றி சொல்றா. என் படுக்கை. ஏன்னா ராக்காலத்தில் யாரை தேடணும்? உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், என் ஆத்தும நேசரை தேடினேன்னு இருக்கு. ஆனால் இவன் சொல்றா, என் படுக்கையை வெள்ளை போலத்தாலும் சந்தனத்தாலும் லவங்கப்பட்டையினாலும் வாசனை கட்டினேன். விடியற் காலம் வரைக்கும் சம்பவமாய் இருப்போம், இன்பங்களினால் பூரிப்போம். புருஷன் வீட்டிலே, இந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க, புருஷன் வீட்டில இல்லையா? அப்ப இவளுக்கு புருஷன் இருக்கான். புருஷன் வீட்டில் இல்லை, அதுக்குள்ள இவளுக்கு என்ன வந்துருது? அது மட்டும் இல்ல, அவ சொல்றா பாருங்க, அவன் எதுக்கு போயிருக்கான்னு தூர பிரயாணம் போனான், கையிலே கொண்டு போனான், குறிக்கப்பட்ட நாளிலே சொல்லிட்டு போயிருக்கான், இத்தனை நாக்குள்ள வந்துருவேன், ஒரு தொழில் பார்த்துட்டு வந்துருவேன், வீட்டில் இருந்து விட்டுட்டு போனதுக்குள்ள ஏன் அந்த வீட்டில் இருக்கலாம்ல? ஆசை அலைந்து தேடுது. அநேக நேரங்களில் இருக்கிறதுல போதுங்கிற திருப்தி இல்லைங்க வாழ்க்கையில். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கார்? நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். சம்பூர்ணமாய் சாப்பிட்டு என்ன செய்வீங்க? நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள், உங்க அதிசயமாய் நடத்தி வந்த தேவனுடைய நாமத்தை துதிப்பீர்கள். நீங்க என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன் அப்ப வெட்கப்பட்டு போறோம்? ஆசை. நல்ல புருஷன் இருக்கான், நல்ல வியாபாரம் செய்கிற புருஷன் இருக்கான், தொழிலுக்கு போயிருக்கான், அதுக்குள்ளே பொறுக்க முடியலையா? எனக்கு அன்பானுளே 2 தீமோத்தேயு 2:26 வாசிக்கிறோம், பிசாசின் இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறவர்கள். 2 தீமோத்தேயு 2:26.
பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீக்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசம் பண்ணணும். அதான் உபதேசம் பண்றோம். யாருக்கும் தெரியாது, யாருக்காவது இந்த வார்த்தை இருக்கலாம். வீட்டுக்குள்ள நல்ல குடும்ப வாழ்க்கை இருக்கும், ஆண்டவர் கொடுத்திருப்பார். ஏதாவது உங்க மனசுக்கு ஒரு குறை இருக்கும், கர்த்தர் அதையும் நிறைவேற்றுவார். ஏன்னா நம்ம பாடுறோம், என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினால் உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே நிறைவாக்குவார். நாம பாடுவோம், சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகிறார். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகிறார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை நம்மை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை நம்மை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. சிங்கக்குட்டியை பட்டி அடங்க ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு குறையில் எழுதப்பட்டிருக்க. சின்ன குறை வந்தால் கூட நிறைவாக்குவேன்னு நான் சொல்லியிருக்காரு. ஏன் நமக்கு குறைகள் இருக்காதுன்னு நான் சொல்ல வரல. ஒரு வேளை பலவீனம் உள்ள புருஷனாக இருக்கலாம், ஒரு வேளை ஒரு சோர்வுள்ள மனைவியாக இருக்கலாம், ஒரு வேளை ஒரு சின்ன வியாதி ஏதாவது இருக்கிறா இருக்கலாம். உடனே இன்றைக்கி ஆசை அலைந்து தேடுது, எனக்கு போய் இப்படி வந்துருச்சு. இவளுக்கு ஒன்றுமே கிடையாது, புருஷன் வியாபாரத்துக்கு போயிருக்கான், எது இருந்ததாக இந்த வேதம் சொல்லலை. அந்த வேதம் தான் நமக்கு சாட்சி. புருஷன் கையில் பணப்பையோடு போனான், குறித்த காலத்தில் திரும்பி வருவான். ஆனால் அதுக்கு முன்னாடி வா, என் கட்டில் அலங்காரம் பண்ணியிருக்கேன், என் படுக்கையை வாசனை கட்டியிருக்கேன், என்னோட வந்து செயனி இன்பத்தால் பூரிப்போம், விடியற்காலம் மட்டும் சம்பவமாக இருப்போம், இன்பங்களினாலே பூரிப்போம். புருஷன் இல்லைப்பா, திரும்பி வருவான். எனக்கு அன்பானவர்களே, என்ன நடக்குது தெரியுமா? அவன் அவளுக்கு பின்னே போனான். ஆசை. இவனுக்கு கல்யாணம் ஆகாதவன் இருந்திருக்கலாம், ஏன்னா இவனை குறித்து புத்தியின வாலிபன் வேதம் சொல்லுது. அவள் திருமணமான பெண், அவளுக்கு ஒரு புருஷன் இருக்கிறான், நல்ல ஆண்டவர் கொடுத்துருக்கிறான், நல்ல வாழ்க்கை இருக்குது. ஆனால் தேவையற்ற ஆசை, எக்ஸ்ட்ராடினரி நீட்ஸ், இது நம்ம வச்சுக்கலாமா? அனானிமஸ் கிரீடினஸ், ஆசை, தேவையற்ற ஆசைகள். இன்றைக்கி மனித வாழ்க்கையில் இருக்கிறது போதும்னு இருக்காது. சாப்பாட்டில் கூட அப்படி தான் இருக்கும். வாங்கி திங்க முடியாட்டாலும் சரி, வச்சிருந்து கடைசியில் அப்புறம் கொண்டு கொட்டுவோம். எனக்கு கண்மார்களே, போதும் என்கிற மனம் வேணும். ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கிலும் கண் கண்டது நலம். இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட மாட்டாங்க, இல்லாததுக்காக என்ன செய்வாங்க? ஏங்குவாங்க. இவன் அப்படி தான். புருஷன் இருக்கான், வெளியே போயிருக்கான், நல்லா வியாபாரம் பண்ணுறான், தொழில் பண்ணுறான், வேற என்ன குறைவுகளுக்கு? ஒரு வாழ்க்கையில் ஒரு பெண்ணுக்கு கிடைக்க வேண்டியது என்ன? ஒரு புருஷன், நல்ல புருஷன் இருக்கணும், நல்ல தொழில் பார்க்குறவனாக இருக்கணும், அவளை நேசிக்கிறவனாக இருக்கணும். இதில் எந்த குறையும் இவனுக்கு இருந்ததாக இந்த வேதத்தில் சொல்லப்படவே இல்லை. அப்படி இல்லைன்னா அவன் ஏன் வியாபாரத்துக்கு போகிறான்? குறித்த நாளில் வர்றேன்னு சொல்லிட்டு போகிறான். ஏன் பணப்பையை கொண்டு போயிட்டு குறித்த நாளில் வருவான்னு இவளே சொல்கிறாளே, அதுக்குள்ளே இவளால் பொறுக்க முடியல. ஒரு வாலிபன், யாரும் தெரியாது, அவன் சொந்தக்காரன் கூட கிடையாது, தெருவில் நடந்து போன பிடிச்சி இழுத்து முத்தமிட்டு, வா என் படுக்கையில் இன்பங்களினால் பூரிப்போம். உடனே அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் போன நிலையை இங்கே சாலமோன் எழுதுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உடனே அட்வான்ஸ் இமீடியட்லி ஆங்கிலத்தில் சொல்றோம். உடனே அவன் அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி கவனிக்க, இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றார். ஒரு மாட்டை சாதாரணமாக பத்திட்டு போகிறதுக்கு வேற விஷயம், அடிக்கப்படுறதுக்கு கொண்டு போனால் எப்படி இருக்கும்? அடிமாட்டுக்கு போகிறது எப்படி இருக்கும்?
ஒரு பேச்சு கூட இருக்காது, ஒரு சத்தம் கூட இருக்காது. அவ்வளோதான், லாஸ்ட்டு பயணத்துக்கு போகிறான்னு அர்த்தம். ஒரு மாடு அடிக்கப்படுகிறதற்கு செல்வது போலும் ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு. ஒரு சிறைக்கு போறவன் ஏதாவது பேசிக்கிட்டே போவானா? மனசுல எதிர்காலத்தை நினைச்சு கலக்கத்தோட தான் போவான். இவன் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு இவனால் நிர்ணயிக்கவும் முடியாது. ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலவும் ஒரு குருவி தன் பிராணனை வாங்க அறியாமல் கண்ணீர் விழ தீவிரிக்கிறது போலவும் அவளுக்கு பின்னே போனா அவன் ஈரலை பிளந்தது. ஏன் சொல்றாரு? இருக்கிற வாழ்க்கையில திருப்தியாரு. ஐயா, ஆண்டவர் நம்ம எப்படி நடத்துவார்? குறைவுகளெல்லாம் நிறைவாக்கி ஆசீர்வதிப்பார். கொஞ்சமா சேர்த்தவனுக்கு குறைவு இருக்காது, மிகுதியா சேர்த்தவனுக்கு மீதியானது இருக்காது. யாத்திராம 16-18 அப்படித்தான் வாசிக்கிறோம். கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை, அதிகமா மீதியா சேர்த்தவனுக்கு குறைவானதும் கிடையாது. ஏன்னா யாருக்கும் குறை இல்லாம குறைவுகளை நீக்கி ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஆனா அந்த குறைவு ஏன் வருது தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் ஆசை தான் அலைந்து திரிகிறதுக்கு காரணம். இன்றைக்கி சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலை பார்ப்பான், அங்கே இருந்துக்கிட்டே சரி இதோட பெரிய வேலை கிடைக்கான்னு பார்ப்போம், இருக்கிற வேலையும் போயிடும். இருக்கிறதுல சந்தோஷமாக இருக்க பாருங்க. அன்னைக்கு ஒரு வார்த்தை அவளுக்காவது கொஞ்சம் புத்தி வந்துடுது, நம்ம செய்யக்கூடாதுன்னு நினச்சா. இல்லை இந்த வாலிபனுக்காவது ஏதாவது பேச முடிச்சா, இவன் தான் அடிக்கப்படுற மாடு மாதிரி போகிறானே, விலங்கிடப்பட்ட மூடரை போல போகிறானே, ஒரு கண்ணியில் விழப்போகிற ஒரு குருவியை போல போகிறானே, எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஒரே ஒரு காரியம் தெரிந்து கொள்ளுங்க, ஆசை அலைந்து தேடக்கூடாது. ஆசை இருக்கணும், ஆனால் அளவோடு இருக்கணும். அந்த அளவு மீஞ்சும் போது தான் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிறது. சந்தோஷம் குலைகிறது, சமாதானம் குலைகிறது, மனதில் கவலை வருது. பின்னாடி என்ன வரும்? ஒரு நாள் இவள் நடந்த காரியமோ அல்லது இவள் அழைத்த காரியமோ புருஷனுக்கு தெரிந்தால் என்ன நடக்கும்? அங்கே சந்தோஷம் இருக்குமா? சமாதானம் இருக்குமா? அன்பு இருக்குமா? அவளை சம்பாரிச்சு பண்ண என்ன நீ பண்ண காரியம். இன்றைக்கி அநேக இதெல்லாம் சொல்ல முடியாது, உங்களுக்கே தெரியும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, ஆசையை அளவோடு வைத்து பழங்க. ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லலை, எதுக்கும் ஆசைப்படலாம். ஆனால் என்ன தேவை, எது தேவை, எந்த அளவு தேவை? ஆசை அளவோடு இருந்தால் ஆசீர்வாதம். தொலைக்காட்சியை பார்க்குற என் அன்பு மக்கள், இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, எத்தனையோ பேர் சந்தோஷப்படுறீங்க. பலர்லாம் சொல்கிறீங்க, ஐயா எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சாங்கிறீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ இந்த கழுதை பேசுறது உங்களுக்கு ஆறுதலாக இருந்தால் நிச்சயமாக நான் மகிழ்ச்சி அடைவேன். எத்தனையோ பேர் சொன்னீங்க, ஏற்ற செய்தியாக எனக்கே இருந்துச்சுங்கிறீங்க. உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, கருப்பு சிவப்பு தெரியாது. கர்த்தர் கொடுக்கிறார், இந்த வார்த்தையை வைக்கிறேன். இன்றைக்கு எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும், இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஆண்டவர் ஏவினால் நீங்களும் கூட ஒரு நாள் தொலைக்காட்சி நிகழ்ச்சி, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், வேலையில் உயர்வு கிடைத்த நாள், இப்படிப்பட்ட நாட்களில் தாங்கலாம். எங்கள் சபையில் பார்த்தீங்கன்னா 2 கண்ணு தெரியாத மக்களை ஒவ்வொரு ஞாயிறும் நான் சாப்பிடாமல் அனுப்புறதே இல்லை. இவங்களை வேன் வச்சு வாடகைக்கு வச்சு தான் கூட்டிகிட்டு வரேன். 2 கண்ணு தெரிஞ்சால் அவங்கள வாங்கன்றலாம். நாங்களும் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம், ஆண்டவர் எப்படியாவது ஒரு வேன் வாங்கணும். ஏன்னா சாதாரணமாக இல்லை வேன் வாங்கிறது, உங்களுக்கே தெரியும், விலை விசாரிச்சு பார்த்தீங்கன்னா. அதற்குன்னு சிலர் கொடுத்து வரீங்கன்னா ஏறக்குறைய எனக்கு தெரிய கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரெல்லாம் ஜெபித்து வர்றது எனக்கு தெரியும். நீங்களும் ஆண்டவர் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக மாதத்துக்கு 14-20,000 ரூபா அந்த வேனுக்கு மட்டும் வாடகை கொடுக்குறோம். அந்த செலவு குறைவதற்கு ஜெபிங்க. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு ஒருத்தர் சொல்லவே செஞ்சார், எனக்கு ஒரு காரியம் மட்டும் நடந்திருந்தா நான் ஒரு வேனையே கொண்டாந்துருப்பேன் என்ன. கர்த்தர் அப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல காரியங்கள், நினைத்த காரியங்கள் கைகூடி வர கர்த்தர் உதவி செய்யட்டும். ஒரு நாள் என்னைக்காவது வந்தீங்கன்னா எங்கள் சபையை வந்து பாருங்கள். 2 கண்ணு தெரியாத மக்கள் தான். எத்தனையோ பேர் நல்ல துணி கூட இல்லாதவங்களும் உண்டு, எத்தனையோ பேர் நடப்பதற்கு ஊன்றுகோல் இல்லாதவங்க உண்டு. ஏன்னா ஒவ்வொருவரும் பல தேவைகளோடு தான் வர்றாங்க. இவங்க மத்தியில் காணிக்கைக்காக வைக்கலை, இவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். இதுதான். நீங்களும் அதற்காக ஜெபியுங்கள். உங்கள் ஜபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லுங்கள். எப்படி பிரதர் உங்களை தொடர்பு கொள்ளனா எப்படி? இதில் 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஜிபே, ஃபோன்பே உண்டு.
நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நாங்கள் கணக்கு வைப்பவர்கள் என்று சொன்னீங்கன்னா 84 388 52 500 8438852500 இந்த நம்பரில் அடித்து பாருங்கள். தாராளமாக உங்களுக்கு அதில் வரி விலக்கு வைப்பதற்கான காரியங்கள் உண்டு. நீங்கள் என்னிடத்தில் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு சொல்வேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கிலும் கண் கண்டது நலம், இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலப்படுத்துகிறதுமாய் இருக்கிறது என்றானே. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்கிற ஆசையை விட்டு இல்லாத ஆசைக்காய் மனதுக்குள்ளே கலங்கி கொண்டிருக்கிறீங்க, நெடுநாள் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு கொடுத்திருக்கிறது போதும் சுவாமி. நீங்க எதையும் எனக்கு என்ன தரணுமோ அதை தந்திருக்கீங்க, அந்த நிறைவை நான் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. உங்களுக்குள்ள ஒருவேளை குறைவுகள் இருக்கலாம், சிலர் பலவீனம் உள்ளவங்க இருக்கலாம். ஆனாலும் அதை மனதில் வைக்காம கர்த்தர் தந்த வாழ்வு, தேவன் தந்த வாழ்வு, அது தீமை என்று ஒரு நாளும் சொல்லிவிட முடியாது. அதை மனதில் வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நானும் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நல்ல நாளிலே ஆசை என்பதை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். ஆண்டவருடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்தில் அநேக ஆசைகள் உண்டு. நியாயமான ஆசைகளை என் தேவன் நிறைவேற்றும். இருப்பதற்கு கூட வீடு இல்லையே, எனக்கு ஒரு வீடு வேணும் என்று நினைக்கிறவர்களுக்கு நல்ல வீட்டை 1 நாளாகும் 17:10 கர்த்தர் உனக்காக ஒரு வீட்டை கட்டி கொடுப்பார் என்று சொன்னவர் அதை உறுதிப்படுத்தும். எத்தனையோ குடும்பத்தில் குழந்தை இல்லையே, நியாயமான ஆசை, அந்த குழந்தை வாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. என் பிள்ளை இத்தனை வயதாயிருச்சே, அவளும் வாழ வேண்டுமே, இது நியாயமான ஆசை, அவளுக்கு நிறைவேற்றும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையிலிருந்து புலம்பிக் கொண்டு, ஐயோ இந்த கேன்சர் கட்டி என்னை விட்டு மாறுமா, ஐயோ ரேடியேஷன் கொடுத்து வருகிறேன், பலவீனப்பட்டிருக்கிறேன்னு சொல்லவங்க, சிலர் கை கால் விளங்காமல் படுத்த படுக்கையில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் தொடர்பு கொள்றீங்க. உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று நான் அனுதினமும் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே மெய்யாகவே குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் விடுதலையாவீர்கள் என்ற யோவான் 8:36 பரிபூரண விடுதலை ஒவ்வொருவருக்கும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.